அனைத்து ஓட்டுநர்களுக்கும் கூட்டமைப்பின் சார்பாக வணக்கங்கள். இன்றைக்கு அனைத்து கூட்டமைப்பு சங்கங்களும் சேர்ந்து நம்ம போக்குவரத்துறை ஆணையர் அவர்களை சந்திச்சோம். உண்மையிலே ஆணையர் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. விரைவில் ஆட்டோமீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்யப்படும். அரசாங்கத்துல இன்னைக்கு மிக ஹாட்டான ஒரு டாபிக்காக வந்து பாத்தீங்கன்னா, உள்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர் போன்றவர்கள் இது விஷயமாக மிக முக்கியமாக ஆலோசனைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வெகு சில நாட்கள்ல முதல்வரோடு ஆலோசனை செய்து நிச்சயமாக இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மற்ற கோரிக்கைகள் சம்பந்தமாகவும் பேசியிருக்கோம். அதற்கு நடுவுல உங்க எல்லாருக்கிட்டையும் எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. ஏற்கனவே நம்ம 1ஆம் தேதியில இருந்து ஓலா ஊபர்ல ஓட்ட மாட்டோம், நம்ம யாத்திரி டாக்ஸினால மட்டும்தான் ஓட்டுவோம்னு சொன்னோம். அதை மீண்டும் ஒரு முறை நம்ம என்ன பண்றோம், முயற்சி பண்றோம். ஏன்னா ஓட்டுநர்களுடைய நலன்களுக்காக இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 3ஆம் தேதிக்கு அப்புறம் படுமோசமா ரேட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா நிறுவனங்களும். அதனால வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, சரிங்களா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருகின்ற திங்கட்கிழமை, இந்த 9, 10 ஆகிய 2 தேதிகளும், பிப்ரவரி 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை, இந்த 2 நாட்களும் ஓலா, ஊபர், ரேபிடோ, ரெட் டாக்ஸி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கிறோம் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதை அனைத்து ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு.